வணக்கம். நேற்று இந்த டிப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராயலாம். திஸ் வாஸ் த புக் ஐ மென்ஷன்ட். இட் ஆல்மோஸ்ட் லைக் இட் கேம் டு மை ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லுவேன். அதில் த கிளிஃப் பார்த்தோம், அப்புறம் தி டெட் எண்ட் ஆர் தி கல்டி சாக் பார்த்தோம், அண்ட் ஃபைனலி த டிப். If you are in a dip, you are lucky. டிப்பில் இருக்கோமா இல்லையாங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். பட் கண்டுபிடிச்சிட்டு நீ டிப்பில் இருக்கேன்னு புரிஞ்சுடுத்துனா you are lucky, because that is when you shouldn't quit and you should push on. In the other two cases, it is probably better that you call it quits. இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கு, The 22 Laws, Immutable Laws, மாறாத லாஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு. முன்னாடியே சில கோட்டிடியன்ஸில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஜாக் ட்ரவுட் அண்ட் ஆல் ரைஸ் சொல்கிற இந்த 22 லாஸில் 2 ஸ்பெசிஃபிக் லாஸ் ஐ வாண்ட் டு ஹைலைட். ஒன் லா இஸ் த லா ஆஃப் டியூவாலிட்டி. இந்த டியூவாலிட்டி லா, அதாவது இரட்டிப்பு அல்லது இருபடை அப்படின்னு, இந்த லா என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த லாங் ரன், நாளடைவில் இட்ஸ் அ கேம் ஆஃப் ஜஸ்ட் 2 people. 2 horse ரேஸ் ஆயிடுது. எத்தனை குதிரைகள் அந்த ரேஸ் ஓட ஆரம்பித்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் பாயிண்ட் வரும் பொழுது there is a winner and there is a nearly winning runner. பாக்கி பேர்லாம் பின்னாடி எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோக், பெப்சி, அடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்குறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட எல்லா டொமைன்லேயும் அப்படியே தேடி பார்க்கலாம். காரா, செல்ஃபோனா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தா கூட there will be கொடி கட்டி பறக்கிற ஒருத்தர் இருப்பார். அண்ட் எப்போவுமே போட்டி போட்டுக்கிட்டு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்ஸ்டார்ட் அப்படிம்பாங்க. புதுசாக வந்த அந்த எனர்ஜெட்டிக் யங் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒருத்தர், அந்த கம்பெனி போட்டி போட்டுகிட்டே இருக்கும். இந்த கேம் ஆஃப் 2 horses அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு லா. இந்த லா என்ன சொல்கிறதுனா, த லா ஆஃப் சாக்ரிஃபைஸ். யூ ஹாவ் டு கிவ் அப் சம்திங் இன் ஆர்டர் டு கெட் சம்திங். இந்த புஸ்தகத்தில் எடுக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஃபெடரல் எக்ஸ்பிரஸ், அந்த ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்சலிங் சர்வீஸ், எதை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அப்படின்னு சொல்லாமல் தே ஸ்டார்டட் வித் அன் அமேசிங் ட்விஸ்ட் டு த ஹோல் பிட்ச். தே செட் ஸ்மால் பேக்கேஜஸ் டெலிவர்ட் ஓவர் நைட். நீ தூங்க போப்பா, அடுத்த நான் காத்தால நீ எங்கே சொன்னியோ அங்கே இருக்கும். ஸ்மால் பேக்கேஜஸ், பெருசாலாம் சொல்லாத, ஸ்மால் பேக்கேஜஸ் டெலிவர்ட் ஓவர் நைட். ஸோ வென் தே கேம் வித் தட் பிட்ச், எத்தனையோ விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பெரிய பேக்கேஜஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஓவர் நைட்குள்ளே போய் சேர முடியாத டிஸ்டன்சஸ் இருக்கே, அந்த டிஸ்டன்சஸ்க்கு மேலே டெலிவர் பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டையே அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் பிகாஸ் தே நேரோட் டவுன் தேர் ஃபோக்கஸ், தே வர் ஏபிள் டு பர்ன் டீப். மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி. சும்மா சூரியன்லேருந்து வர வெயில் வந்து நம்மளை அப்படியே குளிர் காய வைக்கும். ஆனால் அதையே ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வழியாக வச்சா ஒரு இலை தீயே பற்றிக்கும் இல்லையா? ஸோ திஸ் ஃபோக்கஸ் கம்ஸ் ஃப்ரம் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு 2வது லா அதே தீமில் இருக்கு. ஜாக் வெல்ச் அப்படின்னு 1980s to 2001 இவர் தான் ஜென்ரல் எலக்ட்ரிக் அதோட சிஇஓவாக இருந்தார். ஸோ ஜிஇஓட சிஇஓவாக இருந்த ஜாக் வெல்ச் வந்து அவர் அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே த காமெண்ட் ஹீ மேட் வாஸ், we should be number 1 or number 2, or we should just fix it or sell it or close it.
நம்ம எத்தனையோ டிவிஷன்ஸில், எத்தனையோ பிஸ்னஸஸில், எத்தனையோ டொமைன்ஸில் இருக்கோம். சாரி, be number 1, be number 2, or just pack up and leave. Narrow down the focus because of those two laws that we just saw, duality and law of sacrifice. டிப்பில் இருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாம், டெட் எண்டையும் கிளிஃபையும் கண்டுக்காத. அதே லெசனை நம்ம பர்சனல் லைஃப்லையும் எடுத்துக்கலாம். The direction he gave for the company could well be the direction we need in our own lives. Declaration of Independence ஞாபகம் இருக்கா? அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும். when in the course of human events அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் தாமஸ் ஜெஃபர்சன் எழுதின அந்த ஒரு ஃப்ரேஸ் அப்படியே மணி அடிக்குது காதில் வந்து. look at this phrase. all experience has shown. நம்ம பார்த்ததில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் என்ன காட்டுது, என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா, that mankind is more disposed to suffer while evils are sufferable. தாங்கக்கூடிய வலிகள் வந்து கொண்டிருப்பின் அதை தாங்கிக் கொண்டே தான் இருப்போம் போல் இருக்கிறது, than to right themselves by abolishing the forms to which they are accustomed. நம்மளுக்கு பழகி போனதுங்கிற ஒரே காரணத்தினால, அந்த தண்ணிக்குள்ள வெந்நீரில் அடிபட்ட அந்த தவளைய மாதிரி ஏற்கனவே பழகி போன வலிகள் வரும் பொழுது இதை மாற்றி அமைப்போம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான் பொறுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் இருக்குன்னு டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் 2 லைன் வருது. அப்படி இருக்கக்கூடாதுரா மூடா அப்படிங்கிறது. இதை வந்து எக்கனாமிக்ஸில் சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்டூனையே பாருங்களேன், ஐ திங்க் ஐ லெஃப்ட் மை போன் ஓவர் ஹியர் அப்படின்னு நாய் வந்து குழி தோண்ட ஆரம்பிக்குது. அதோடைய நண்பன் நாய் வந்து யோசிச்சுட்டு, இல்லைப்பா ஐ டோன்ட் திங்க் யுவர் போன் இஸ் டவுன் தேர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நாய் என்ன சொல்லுது, ஐ ஆம் ஸோ டீப் ஆல்ரெடி, ஐ கான்ட் ஸ்டாப் நவ். நிறைய நேரம், நிறைய பணம், நிறைய வேர்வை சிந்திட்டேன், நிறைய செலவழிச்சிட்டேன், இப்போ போய் என்ன மாற சொல்கிற? திஸ் இஸ் த சங்க் காஸ்ட் ஃபேலசி. இந்த டைரக்ஷனில் போனால் திஸ் இஸ் ஹவு இட் வில் பி. யூ வில் நாட் ஃபைண்ட் யுவர் போன். யூ வுட் ஹாவ் டக் யுவர் செல்ஃப் அ டீப் ஹோல் that you yourself can't get out of. sunk cost fallacy ஏன் அதை கூப்பிடுறாங்கன்னா, அது முட்டாள்தனம். அந்த பணம் வரப்போறதில்லை திரும்பி உனக்கு. அந்த டைரக்ஷன்ல போனாலும் போலேனாலும் உனக்கு அந்த பணம் திரும்பி வராது. அந்த டைரக்ஷனில் போனால் நஷ்டம் ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்கு. ஸ்டாப் when you can. சேத் கோடின் வந்து அந்த டிப் புஸ்தகத்தில் 3 கேள்விகள் கேட்க சொல்கிறார். நீ டிப்பில் இருக்கேன்னு புரிஞ்சிடுச்சா, 3 கேள்விகள் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிறார். முதல் கேள்வி, ஆர் யூ பேனிக்கிங்? அப்படின்னா என்ன? ஒரு டிப் சிச்சுவேஷன் வந்த உடனே நம்மளுக்கு வந்து டென்ஷனும் பிரச்சனைகளும், ஓ மை காட் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூங்கிற அந்த ஹார்ட் பீட் ஏறிக்கிட்டு, பிளட் ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த சினாரியோ தான் நம்மளுக்கு வந்து நிற்க போகுது. அந்த சமயத்தில் டெசிஷன் எடுக்கிறது அவ்வளவு தப்பு அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாட் டெசிஷன் இஸ் டு பி டேக்கன் வெதர் டு குவிட் ஆர் நாட்? அண்ட் ஸோ ஹி ரெக்கமெண்ட்ஸ், பிஃபோர் ஈவன் யூ கெட் இன் டு தி அட்வென்ச்சர், ஹாவ் அ வாட் இஸ் மை குவிட் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோ. என்ன சினாரியோவில் நான் குவிட் பண்ணுவேன்? ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட போகிறேன்னா மழை பெஞ்சா குவிட் பண்ணுவேன்னா, ஷூ அருந்து போச்சுன்னா குவிட் பண்ணுவேன்னா, 20 கிலோமீட்டர் நான் ஓடும்போது இந்த நேரத்தில் கடக்க முடியலைன்னா குவிட் பண்ணுவேன்னா, ஹார்ட் பீட் இந்த லெவலுக்கு மேலே ஏறி போச்சுன்னா குவிட் பண்ணுவேன்னா, வாட் எவர். பட் ஹாவ் த மெட்ரிக்ஸ் இன் பிளேஸ் that will dictate to you before you start the adventure
when you will quit. ஏன்னா நீங்கள் பேனிக் செய்யும் பொழுது குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறது அவ்வளவு தவறான விளைவாக தான் இருக்கும். The second question he wants you to ask yourself is, who am I influencing? நேற்று பார்த்தோம், செவரு ஏறி குதிக்க முடியலன்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு. ஆனால் எல்லாமே செவருகள் அல்ல. If you are in a market and you are influencing people to buy your product, you influence 10 people today, you influence 15 more people tomorrow, and there is a point where ஒரு tipping point, ஒரு critical mass is reached, and suddenly you become an overnight success. So, செவரா இல்லாமல் ஒரு சிறு குன்றா இருக்கலாம். அந்த குன்றை ஒரே நாளில் நீ ஏறி போயிட முடியாது. ஆனால் அந்த குன்றை ஏறுறதுக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வீணல்ல. ஏன்னா the remainder of the hill is lesser and lesser daunting for you. So, செவரா குன்றாங்கிற டெசிஷனை பார்த்துக்கோ. Who are you trying to influence? And then the third question he wants every person to ask themselves is, what measurable progress? இது when will people quit a marathon? மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறவங்க முதல் 5 மைலில் குவிட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லாராலையுமே 5 மைல் ஓடிட முடியும், முக்கால்வாசி பேர். ஆனால் அந்த 10, 12லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற அந்த ஃபேஸ் இருக்கு பாருங்க, அதுதான் டிப் ஃபேஸ். அப்பாடி என்னால் முடியலப்பா, ஓ மை காட் ஐ கான்ட் மூவ் another inch அப்படிங்கிற அந்த ஃபேஸில் நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க. பட் do you notice towards the end, the third arrow எவ்வளவு டீப்பாக குறைஞ்சிடுது பாருங்க. very very few people quit at the 25th mile because 26 milesல the marathon ends. The end is in sight. When the end is in sight, nobody will quit. When the stadium is clapping, nobody will quit. So, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சமயத்தில் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, have measurable metrics that tell you how your progress is. முன்னேறிட்டு இருக்கையா இல்லையா? எண்ட் கோல் மட்டும் இல்லாமல் have milestone goals. Have those milestones be meaningful and they should keep telling you. உலகம் சொல்ல வேணாம் உனக்கு, இந்த மைல்ஸ்டோனே சொல்லிடும் உனக்கு. Are you making progress? Are you in a better position than you were yesterday? So if you ask these 3 questions, they will give you meaningful answers, and that will resolve for you what you have to do at that position in the dip. So what do we take away as a lesson from this? அப்படின்னா, 1,000 no's are probably needed. ஏன்னா எல்லாமே டிப்பு கிடையாது. சிலதெல்லாம் கிளிஃபாக இருக்கலாம், சிலதெல்லாம் கல்டிசாக்ஸாக இருக்கலாம். ஸோ 1,000 no's are needed to allow one amazing yes. Yes?